Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய சென்டம் மார்க் எடுத்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் உடைய அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதோடு நீங்கள் 10th மேக்ஸ் எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து பாருங்கள், கடந்த ஏப்ரல் 2024 முழுமையாக 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் தான். மொத்தம் மேக்ஸில் வந்து 4 பார்ட் இருக்குது. பார்ட் 1 வந்து 1 மார்க், 14 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பாடங்களுக்குமே 1 மார்க்ஸ் எழுதும்போது அதற்குரிய ஆன்சர்ஸ் எழுதி மறக்காமல் அதற்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து எழுதுங்க. ஒரு 1 மார்க்குக்கு 2 ஆப்ஷன் வந்து தயவுசெய்து எழுதாதீங்க, ஓகேங்களா? நீட்டு அழகாக மேக்ஸில் வந்து ஒரு 14 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. 14 ஒன் வேர்ட்ஸையும் அப்படி ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் வந்து 10 2 மார்க் இருக்குது. அதே மாதிரி பார்ட் 3ல் வந்து 10 5 மார்க் இருக்குது. ஒரு கம்பல்சரி 2 மார்க், ஒரு கம்பல்சரி 5 மார்க். ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து ஆன்சர் எழுதும்போது நீட்டாக லெஜிபிளாக எழுதுங்க, ஓவர் ரேட்டிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் சைன் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி போடுங்க. அந்தந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலா வந்து கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பக்கத்திலே கீழே வந்து நீங்கள் ஒரு ஸ்கேலில் வந்து மார்ஜின் போட்டுக்கோங்க. கீழே வந்து ரஃப் ஒர்க்குன்னு போட்டு எழுதலாம். இல்லை கடைசியில் அந்த புக்லெட்டில் கடைசியில் ஒரு பேஜை திருப்பி ரஃப் ஒர்க் ஏரியா அப்படின்னு போட்டு அங்கேயே ரஃப் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை மட்டும் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக ஃபார்முலா எல்லா 2 மார்க் 5 மார்க் எல்லாருமே ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா மறக்காமல் வந்து போடுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக நீட்டாக எழுதுங்க. ஒரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கும் நீட்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பென்சிலை மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி நூக்கன் கார்னர்ஸ் எழுதாதீங்க. மேலே வந்து மார்ஜினில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழே சம்ம முடிக்கும் போதும் கீழே வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் வந்து சம்ம வந்து முடிக்கணும். கொஸ்டின் நம்பர் மறக்காமல் போடுங்க. இப்போ முழுமையாக சென்டம் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கம்பல்சரி கொஸ்டினை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 22வது கேள்வியும் 42வது கேள்வி கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணால் தான் சென்டம் போடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணிவிட்டு அது ஃப்ரண்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருவி பாருங்கள். அதில் வந்து போஸ்டிங் வந்து டீச்சர்ஸ் வந்து போடுவாங்க. 15ஆம் கேள்விக்கு 2 மார்க்கு, 16ஆம் கேள்விக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி 28வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின் எழுதினா தான் 28வது கேள்வி போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் அட்டன் பண்ணாமல் ஏதாவது 10 2 மார்க் எழுதுனா உங்களுக்கு வந்து மதிப்பெண் சென்டம் வந்து போட மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 10th மேக்ஸை பொறுத்தளவுக்கு 1 மார்க்கில் வந்து 14 கேள்விகளில் ஒரு 12 கேள்விகள் வந்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த 8 சாப்டரையும் அப்படியே புக் பேக்கே வந்துடும். 2 கேள்வி, ஒரு கேள்வி கிரியேட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி வந்து புக் பேக்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ 2 1 மார்க் தான் அந்த சென்டம் எடுக்கக்கூடிய டாப்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2 மார்க் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் 5 மார்க்கை கம்பேர் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டடாக வரும், ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் 2 மார்க்கில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். சார் கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தவரைக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் வருமா, செகண்ட் சாப்டர் வருமா, தேர்டு சாப்டர் வருமா, 8th சாப்டர் வருமாண்டா ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரேண்டமாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. புக் எக்ஸசைசஸ் பாருங்கள். புக் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் யூனிட் எக்ஸசைசஸ் வருமாண்டா சில சமயம் வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு வந்து 10 5 மார்க். மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே ஈஸியாக தான் வரும். ஸோ பேப்பர் ப்ரெசென்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பேப்பரை வந்து செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். மேக்ஸிமம் ஒரு 5 மார்க்கை ஒரு பேஜுக்கு வந்து கொண்டு வந்து ஃபுல்லப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் எக்ஸாம் ஆன்சர்ஸ் அடுத்த கேள்விக்காக விட எழுதாமல் அதை வந்து ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இட் வாஸ் கேன்சல் பை மீன் போடுங்க. ஓவர் ரேட்டிங் தயவுசெய்து பண்ணாதீங்க. 10th மேக்ஸை பொறுத்தவரைக்கு கிராஃப் வந்து அந்த புக்லெட்டில் கடைசியில் இருக்கும். ஸோ நீ அங்கே தான் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர்ஸ் எழுதிட்டு அந்த கிராஃப் ஷீட்டில் வந்து கிராஃப் வந்து வரைங்க, ஓகேங்களா? இதான் வந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். கொஸ்டின் நம்பர் 43 ஜாமெண்ட்ரி கொஸ்டின். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எந்த கொஸ்டினையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஜாமெண்ட்ரியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எக்ஸாம்ஸ் எழுதலாம். நீட்டாக அழகாக யூஸ் பண்ணுங்கள். பென்சிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். ரஃப் டயக்ராம் போடுங்க. ஜாமெண்ட்ரி வரையும் போது ரஃப் டயக்ராம் நல்லா அழகாக போடுங்க. மெயின் டயக்ராமும் போடுங்க. இதில் வந்து டேஞ்சன்ட் தொடுகோடு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷனையும் மறக்காமல் போடுங்க. செய்முறை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ செய்முறை எழுதணுமா வேணாமான்னு நிறையா டவுட் மாணவர்களுக்கு வருது. ஸோ செய்முறை வந்து தேவையில்லை. ரஃப் டயக்ராம் என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்கோ அந்த அளவுகள் எழுதுங்க. மெயின் டயக்ராம் போடுங்க. கால்குலேஷன் தேவைப்பட்டால் கால்குலேஷன் போடுங்க. இதுக்கு 8 மார்க்ஸ் வந்து வாங்கிடுவீங்க.
ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான வினாக்களும் நீட்டாக அழகாக ஓவர் ரேட்டிங் இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அழகாக எழுதுங்க. இந்த 5 மார்க் 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு ஃபைனல் யூனிட் அது சென்டிமீட்டர் க்யூப் மீட்டர் க்யூப் மறக்காமல் போடுங்க. ஏன்னா அதற்கும் ஒரு அரை மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்காங்களா, முழுமையாக சென்டம் எடுக்கக்கூடிய பேப்பர் தானே கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. நீங்களும் இதே மாதிரி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி முழுமையாக மதிப்பெண் எடுக்க வாழ்த்துக்கள். நம்ம